Hello viewers, welcome to Cinema King Universe. இன்னைக்கு நம்ம வீடியோல 1997ல வெளியான Queen of Philippines அப்படிங்கற ஒரு இட்டாலியன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு படத்துல ஆக்ட்ரஸ் செலன் தான் மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல கதையெல்லாம் தாண்டி அதிக அளவு சம்பவம் ரொம்ப ஓபனாவே வரதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. மத்தபடி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நீங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுமே டைரக்டா படத்தோட டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு யானை மேல உட்கார்ந்து வரா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா அவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய மலைங்க, பறவைங்க, விலங்கு, காடு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நேச்சுரலா காட்டுறாங்க. இவங்க இந்த மாதிரி காட்டிட்டு இருக்கும்போது எழுத்து பிக்சர் மொத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எழுத்து பிக்சர் முடியும் போது பார்த்தா ஒரு குரூப்பே நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாரா அந்த குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடி அதுல கிடைக்கிற அரிய பொருட்களை வச்சு பிசினஸ் பண்றவங்க. அதே போல இந்த காட்டுல நிறைய யானைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்கு அவனுங்க வந்திருக்காங்க. இவனுங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ தூரத்துல இருந்து பாக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குரூப் இந்த மான்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. நம்ம சாப்பிடுறதுக்கு உணவு கிடைச்சிருச்சு, ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இதை போட்டு தள்ளிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அது கூட வர என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேலையை முடிக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம ஒரு பொருளாவது எடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடறத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு மேற்கொண்டு நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அப்படி போகும்போது பார்த்தா அங்க யானையோட சாணி இருக்கு. அதை பார்த்ததும் அவன் கையில எடுத்துட்டு நம்ம தேடி வந்த யானைங்க இங்கதான் எங்கேயோ இருக்கு, சோ நீ சொன்ன மாதிரியே வேலை ரொம்ப தூரத்துல இல்ல, சீக்கிரமா முடிஞ்சிடும், சீக்கிரமா நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா சார் நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். அப்ப கூட வந்திருக்கிற பொண்ணு ஆமாங்க நான் இந்த பக்கம் போறேன், நீங்க அந்த பக்கம் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோயின் யானையில இருந்து கீழே இறங்கி இவங்க எங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. வந்த இந்த 3 பேர்ல ஒருத்தன் தனியா பிரிஞ்சு போனான்ல, அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இப்போ இந்த பக்கம் ஒரு பொண்ணு இன்னொருத்தன் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனோட வைஃப் தான் இவன் வந்து கூட வந்த ஹெல்பர். இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் வந்த பிறகு அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனும் சரி சரி மேடம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு பாறை மேல உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, என் புருஷன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, உனக்கு எதுவுமே பண்ணணும்னு சொல்லி தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல மேடம் நீங்க எப்ப பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க சொன்னீங்கன்னா போதும் கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லிப் லாக்ல ஸ்டார்ட் ஆகி இவங்க பாட்டு ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் கழட்டி போட்டு தாறுமாற சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஓப்பனாவே காமிச்சிருப்பாங்க. அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ வந்து இவங்க எட்டி பாக்குறா. அதை பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா ஒரு மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அதை பார்க்க அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் வச்சக்கன்னு வாங்காம அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதை பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரியானதுனால அவளுக்கு அவளாவே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இவங்கள பார்த்துக்கிட்டே. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க சம்பவம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இவங்க சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோயின் அங்கிருந்து மறைஞ்சு ஒரு பக்கமா ஓடி வந்துடுறா. ஓடி வந்து தன்னோட யானை இருக்கும் இல்லையா, அந்த யானை மேல உட்காந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்தாங்கல்ல, அவங்களாம் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தேட வந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டுலயே ஒரு இடத்துல கூடார மாதிரி போட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தேட போனான் இல்லையா நம்ம ஹீரோன்னு சொன்னானே அந்த புருஷங்காரன், அவன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவன் கூட அவன் ஒய்ஃபும் எல்லா சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த ஹெல்ப்பரும் பின்னாடி வரான். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, சார் நானும் மேடம் அங்க தேட போயிருந்தோம், அந்த இடத்துல எந்த யானையும் கிடைக்கல, நீங்க போனீங்களே அந்த இடத்துல ஏதாவது பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நானும் எதுவும் பார்க்கல, ஆனா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரிங்க சார் ஓகே, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், நீங்க இதை பத்தி பாத்துட்டு இருங்க, ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடாரத்துக்குள்ள போயிடுறான். போகும்போது வேற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை பாத்துக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் கூடாரத்துக்கு வந்து ஏதோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியல, ஏதோ புக்ஸ் படிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் அவன் புருஷன் கிட்ட எனக்கும் டயர்டா இருக்கு, நானும் போய் நம்மளோட கூடாரத்துல தூங்குறேன், நீங்க ஏதாவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ போன பிறகு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் உட்காந்துக்கிட்டு எதையோ எழுதிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட பொண்டாட்டியை காட்டுறாங்க. அவளோட கூடாரத்துக்கு போகாம இந்த ஹெல்ப்பர் இருக்கான் இல்லையா, அவனோட கூடாரத்துக்கு வரா. உள்ள வந்ததும் இவங்கிட்ட ரொமான்டிக்கா பேச அவன் மேடம் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வேலையா தான் இருக்காரு, அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஹெல்ப்பரை பார்க்க உள்ள வரான். உள்ள வந்ததும் அவனுக்கு இவங்களை பார்த்ததும் ஷாக் ஆயிடுது. உடனே கன் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறான். ஏன்டா டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட இப்படி நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்ட ஆரம்பிச்சிடறான். அவனும் அதுக்கு சார் என்ன விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்க அவ ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஹனி விடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மையாவா நீ தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ்வளவு ஆமான்னு சொல்ல, சரி ஓகே அப்பயும் தனியா பண்றீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கூட அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேர் பண்றத இந்த ஹெல்ப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவே ஏன்டா சும்மா பாத்துக்கிட்டு இருக்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனையும் அது கூப்பிடுறாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா சும்மா தாறுமாறா 3 பேர் சேர்ந்து வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. ஹீரோயின்
அங்க கூடாரத்தை கண்டுபிடிச்சிட்டு அங்க வராம ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி நடந்து போய் பார்க்கும்போது அங்க ஒரு பொட்டியை பார்க்கறான். ஏய் என்னடா பொட்டி இது, ஏதோ வித்தியாசமா இருக்கு, காட்டுல ஒரு பொட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொட்டியை ஓபன் பண்ணி பார்க்கறான். ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய திங்ஸ் இருக்கு. இவன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து அவளோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவே காட்டுறாங்க. அந்த பொட்டிக்குள்ள நிறைய துணி இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தை போட்டோ ஒன்னு இருக்கு. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவதான். அவ சின்ன வயசுல இந்த காட்டுல தொலைஞ்சு போயிருப்பா, இங்க காட்டுலயே தான் வளர்ந்துருக்கா. கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்த்தா நம்ம டார்சன் சொல்லி ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அந்த படம் மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் இந்த விஷயம் மட்டும் தான் காமனா இருக்கு, மத்த விஷயம் எல்லாம் வேற வேற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த மாதிரி திங்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறத ஹீரோயின் பாத்துறா. பாத்துட்டு என்ன பண்றா அப்படின்னா அவங்க கிட்ட மெதுவா வரா. அது மட்டும் இல்லாம கிட்ட வந்து அவனை அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்றா. உடனே ஹீரோ மேடம் மேடம் இருங்க, என்ன எதுவும் பண்ணிராதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு புரியல. ஆனா அவன் நல்லவன், நம்மள அட்டாக் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது மட்டும் அவளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கேட்கறான், மேடம் நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த சம்பவத்தை பார்த்தா இல்லையா, அந்த மைண்ட் செட்லயே இருக்கிறதுனால இவனை மேலே கீழே பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே அதுக்கு அவன் மேடம் நீங்க இருக்கீங்களா, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டச் பண்றான். இவன் அவளை டச் பண்ணதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவளாவே அவனை டச் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோவும் இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவளை டைட்டா பிடிச்சி ஹக் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ஓப்பனா சம்பவம் பண்றாங்க. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இதை பண்ணதில்லை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த ஹீரோ இருக்காலே அவன் இந்த பொண்ணு கூடயே இருக்க ஆரம்பிச்சாரான். கிட்டத்தட்ட 2 நாளாவே அவன் கூடாரத்துக்கு எதுவுமே போகாம இந்த பொண்ணு கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இருக்கும்போது 2 நாள் முடிஞ்சு மறுநாள் காலையில விடிஞ்சிருது. அப்ப இவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, சரி நான் என் கூடாரத்துக்கு போகணும், எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, குறிப்பா என் பொண்டாட்டி வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நீ போக கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் ஹக் பண்றா. அதுக்கு அவன் எனக்கு புரியுது உனக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, ஆனா நான் போய் தானே ஆகணும், வேணா ஒன்னு பண்ணலாம், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவன் கூப்பிட்டு வந்துடுறான். அதே நேரத்துல இவன் அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த 2 நாள்ல இந்த ஹீரோட ஒய்ஃபும் அந்த ஹெல்ப்பர் இருக்கான் இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க இந்த காட்டுக்கு எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சிடறாங்க. அப்புறம் இந்த பொண்ணை கூட்டு போனதும் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க ஊருக்கே வந்துடுறாங்க. அழகா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஏன்னா காட்டுல பார்த்தேன்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு இவ தான், ரொம்ப நல்ல பொண்ணு, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவளை காட்டுல விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்ல, இவளும் நம்மள போலதான், அதனால தான் நான் கூட்டு வந்தேன் அப்படி சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட தங்கச்சி சரி ஓகேனா இவன் கூட தங்கட்டும், நானே ரூம்ல தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அந்த ஹெல்ப்பர், அதுக்கப்புறம் ஹீரோட பொண்டாட்டி இவங்க மட்டும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு ரொம்ப நல்ல மனசுரா, உண்மையிலேயே இந்த பொண்ணை காட்டுல விட்டு வராம அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது சேவை செஞ்ச பாத்தியா, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல வண்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, நம்ம ரொம்ப தப்பான பிசினஸ் பண்றோம், அதுல ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன நல்லது பண்ணா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணாடி பார்த்த உடனே ஐ என்னது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட தங்கச்சிக்கிட்ட பேசுறா. அதுக்கு அவளும் இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இது பேர் தான் கண்ணாடி, இது பேர் தான் செல்ஃப், இது பேர் தான் அலமாரி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளை அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம் ஃபுல்லாவே அவள் கம்ப்ளீட்டா சுத்தி காட்டுறா. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கீழே இருக்கிற தரையோட டைல்ஸ் முதற்கொண்டு ஒன்னொன்னையும் தொட்டு பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஏன் அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இவளுக்கு பொண்ணுங்களோட பண்றது ரொம்ப பிடிக்கும், இவ கூட எப்படியாவது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவ கிட்ட போய் அப்படி இப்படி டச் பண்றா. ஏற்கனவே ஹீரோயினுக்கு சொல்லவே வேணாம், அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா அந்த மாதிரி இருந்திருக்கா. இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸா கிடைச்சதும் அதை கண்டினியூஸா அவளும் என்ஜாய் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் ஃபுல் ட்ரெஸ்ஸிங் கழட்டி போட்டு அங்கேயே ஓப்பனா சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து நைட் டின்னர் சாப்பிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ, இன்னொரு பக்கம் அந்த ஹெல்ப்பர், அப்புறம் ஹீரோட தங்கச்சி, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஒய்ஃப், அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு, இவங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துப்பா, நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், ஒரு கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது ஹோமோ இல்லாட்டி இந்த மாதிரி பொண்ணுங்களை பாத்துக்கிற இடத்துல நம்ம அவளை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி பேசுறதுக்கு யாருமே எந்த ரியாக்டும் கொடுக்காம அமைதியா அவனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறா. அவ வந்ததும் ஹீரோ போய் அவளை நல்லா கவனிக்கிறான். அவன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் ரொம்ப ஓவரா அந்த பொண்ணு மேல கேர் எடுத்துக்கிறாப்ல, உண்மையிலே கேரிங் தானா இல்லாட்டி வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவனை பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதை எதுவும் கண்டுக்காம நல்லா இதை சாப்பிட சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சு எல்லாரும் ஸ்பூன்ல சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் ஸ்பூனை தூக்கி போட்டு ஆத்துல தண்ணி போனா கீழே குடிச்சு குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கையில எடுத்து சாப்பிடாம அப்படியே கீழே குடிச்சு சாப்பிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் எல்லாரும் ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் சிரிக்கவும் செய்றாங்க. இதை பார்த்ததும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க, அவளுக்கு எதுவும் தெரியாது அதனால அப்படி பண்றா, இந்த கல்ச்சருக்கு ஒன்னும் வளரலையே, நம்ம கல்ச்சர் வேற அந்த பொண்ணோட கல்ச்சர் வேற, சோ தெரியலனா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ உங்ககிட்ட டென்ஷனா பேசுறான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அங்கதான் பெரிய பார்ட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம 2 பேரும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே அவன் ஷாக் ஆயிடுறான். ஏய் இல்ல இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃப் வேற இங்க தான் இருக்கா, நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோட ஒய்ஃப் தூரத்துல இருந்து பாக்குறா. இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு கேட்கல. ஆனா இருந்தாலும் இவங்க 2 பேரும்
பக்கம் க்ளோஸா இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த நேரத்துல அந்த ஹெல்ப்பர் என்ன சொல்றான் அப்படின்னா, பாத்தீங்களா மேடம், நம்ம சார் நீங்க இருக்கும்போதே அந்த பொண்ணு கூட எவ்வளவு க்ளோஸா இருக்காரு பாருங்க, இது கேரிங் மாதிரி தெரியல, இதை தாண்டி வேற ஏதோ இருக்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோட ஒய்ஃபை ஏத்தி விடுறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லி ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கு ஹீரோவும் அடம் பிடிக்க கூடாது செல்லும், நான் பண்றேன், சரி ஒன்னு பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நீ ரூமுக்கு போ, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன் அப்படி சொல்லி ஒரு மாதிரி சிம்பிள் மாதிரி காமிச்சு அந்த பொண்ணு அமுச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். யாரா நம்மள பாக்குறாங்களா அப்படி சொல்லி சுத்தி முத்தியும் பாக்குறான். சுத்தி பார்த்தா அவன் ஒய்ஃப் வெளியே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவங்க கீழே குடிச்சிட்டு கம்முனு கேஷுவலா அங்கிருந்து வெளியே எழுந்து வந்துடுறான். நேரா வந்தவன் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு, கொச்சிக்காதமா, எனக்கும் தான் பண்ணணும் போல இருக்கு, ஆனா நினைச்சது நம்ம பண்ண முடியாது, சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண உடனே ஹீரோயின் அவன் மேல பாஞ்சிடறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல்லா எல்லாத்தையும் கழட்டி போட்டு சமம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோட ஒய்ஃப் இவங்க என்ன பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவங்க ரூம் வந்து எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனா சமம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதே நேரத்துல அந்த ஹெல்ப்பர் அங்க வரான். மேடம், நான் சொன்னது கரெக்டா போச்சா? ஃபர்ஸ்டே தெரியும் இது கேரிங் மாதிரி தெரியல, அவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படி பண்றாரு, அங்க பாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லி அவ பார்க்க இவன் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி தனியா உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து, என்னங்க தனியா உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, யாரும் கம்பெனி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு அவளும், எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு யாருங்க இருக்கா, சின்ன வயசுல இருந்தே எங்க அண்ணன் கூட விளையாட மாட்டான், சோ நான் தனியா தான் இருப்பேன், இப்பயும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் கிடையாது, சோ அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணு கேட்க இவ சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கா. நானும் அப்படிதான், எனக்கும் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருந்ததில்ல, உங்க அண்ணன் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு, அதுல இருந்து வெளிவரத்துக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லி அவன் லவ் மேட்டர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன், உங்களோட இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதை விட அதுக்குள்ள இருக்குல்ல அந்த விஷயம் அதை விட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி டாபிக் வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த மாதிரி ஃபுல் சம்பவம் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ பொண்ணு கூட மட்டும் தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. நம்மளும் அப்படிதான் சொல்லி நினைச்சு பார்த்தா இவனடா அப்படின்னா இவன் கூட வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட ஒய்ஃப் அவன் ரூமுக்கு வந்து ஏதோ ஜாடமாடியா அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அவ பேசுறதுக்கு அவன் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம கீழே குனிஞ்சு புக்கே பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவளை அவாய்ட் பண்ணவும் செய்யறான். அதனால ஹீரோட ஒய்ஃப் ரொம்ப டல்லா இருக்கா. ஃபுல் ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு அவ பெட்ல தனியா படுத்துக்கிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அவ ரூமுக்கு வரான். இவன் எப்படா இந்த ரூமுக்கு வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ தான் அவனை வரச்சிருப்பா போல. அந்த ஹெல்ப்பர் இவங்கிட்ட வந்து, அதாவது நம்ம சார் உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, மேடம் ரொம்ப டல்லா இருக்காங்க, நீங்க போய் மேடம் பாருங்க அப்படின்னு சொல்லி இது எல்லா ஏற்பாடையும் அவன் தான் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி அப்புறம் அந்த ஹெல்ப்பர் இவங்க மூணு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. ஹீரோயின் அந்த ஹெல்ப்பர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹெல்ப்பர் ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி பேச ஹீரோயினுக்கு அது பிடிக்கல. உடனே அங்க இருந்து எழுந்து போக ட்ரை பண்றா. அதுக்கு அவன், மேடம் இங்க பாருங்க, நான் உங்க சார் மாதிரி கிடையாது, உங்க சார் எப்போவாதான் உங்களுக்கு கிடைப்பாரு, ஏன்னா அவருக்கு வைஃப் இருக்கு, ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நீங்க என் கூட பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேற லெவல்ல ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி அவள் அங்கங்க டச் பண்ணி அவன் மைண்டை மாத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனுக்கு அது பிடிச்சி போய் ரெண்டு பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அவன் வைஃப் வந்து அவன் மைண்டை சேஞ்ச் பண்றா. இந்த ரெண்டு சீனுமே இந்த படத்துல ரொம்ப தரமா எடுத்து வச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி ஹீரோயின் சீன்லாம் ரொம்பவே அல்டிமேட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் ஃபுல் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோனே காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தா அந்த காட்டுல அவ இருப்பாள்ல, யானை மேல சவாரி பண்றது, அப்புறம் அந்த காட்டு விலங்குகளோட பேசுறது, தண்ணி குடிக்கிறது, அருவியில குளிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஏய் இங்க என்னப்பா பண்ற, ஏன் ரொம்ப டல்லா இருக்க, நார்மலா தானே இருக்க அப்படின்னு சொல்லி பேசுறான். அதுக்கு அவளும், நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. அதுக்கப்புறம் அவன், உனக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் எங்க கிட்ட கேளு, அவகிட்ட டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்கான். அது ஹீரோயின் அவனை சிரிச்சுக்கிட்டே பார்க்க இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஷார்ட் படத்தை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.